Question number 10 பாருங்க. Two poles of equal height are standing opposite each other on either side of the road அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு ரோடு இருக்குது. ரோடோட இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு போல் வந்து நின்றுட்டுருக்கு. டூ ஈக்குவல் ஹைட்ஸ், போல் ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நின்றுட்டுருக்க போலோட ஹைட்டும் இந்த ரோடோட இந்த சைடில் நின்றுட்டுருக்க போலோட ஹைட்டும் வந்து சேமாக இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சு கொஸ்டினில். அப்போ நம்ம ரெண்டு போலுக்குமே சேம் ஹைட் எடுத்துக்கணும். இப்போ இதோட லென்த்தும் ஹெச்னு எடுத்துக்கலாம், இதோட லென்த்தையும் ஹெச்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிங்க. ஃப்ரம் ஆன் த ரோட் விச் இஸ் 80 மீட்டர் வைடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோடோட மொத்த லென்த்தும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதோட ஃபுல் லென்த்து பார்க்கும்போது இது வந்து 80 மீட்டர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அ பாயிண்ட் பிட்வீன் தெம் ஆன் த ரோட், இந்த ரெண்டு போலுக்கும் நடுவில் ரோடு மேலே இருந்து தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த போல்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. அதாவது ரோட்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த போலோட ரெண்டு டாப்பையும் பார்க்குறாங்க. ஒன்று வந்து 60 டிகிரிலையும் ஒன்று வந்து 30 டிகிரிலையும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேறு வேறு ஆங்கிளில் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்க சான்ஸே இல்லை. மிட் பாயிண்ட்லேருந்து மிடில் பிளேஸ்லேருந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆங்கிளோட டாப்பும் ஒரே ஆங்கிளில் தெரிஞ்சிருக்கும். இது வேறு வேறு ஆங்கிளில் தெரிஞ்சிருக்குன்றதுனால பாயிண்ட் ஏதாவது ஒரு சைடில் இருந்திருக்கணும், இப்படி எழுதுக்கலாம். ஸோ ஒரு டாப்பை வந்து 60 டிகிரியில் பார்த்துருக்காங்க, இன்னொன்று வந்து 30 டிகிரியில் பார்த்துருக்காங்க. எப்போவுமே தூரமாக வர வர ஆங்கிள் குறையும், பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் அதிகமாக தெரியும். அதனால் இங்கே 60யும் இங்கே 30யும் நான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ், ஹைட் ஆஃப் த போல்ஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ், இந்த பாயிண்ட் வந்து இந்த போல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றதையும் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளியராக பார்த்தாலே ரெண்டு ட்ரையாங்கிளும் தெளிவாக தெரியுது. நான் இங்கே இது 90 டிகிரி, இங்கே இது 90 டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்போ ஏபியும் போல், சிடியும் வந்து கொஸ்டினில் போல் தான். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம் வந்து இங்கே ஓன்னு எடுத்துக்கலாம். ஓன்ற பாயிண்டில் தான் அப்சர்வர் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 80 மீட்டர் அப்படின்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேர்ந்து இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ட்ரையாங்கிளுக்குன்னு சொல்லி ரேஷியோ அப்ளை பண்ணும்போது இந்த 80யை மொத்தமாக அப்ளை பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லென்த்தை எக்ஸ்னும் இன்னொரு லென்த்தை 80 - எக்ஸ்னும் எடுத்துக்கணும். ஸோ இது மொத்த லென்த் 80ன்றதில் பிலேருந்து ஓ வரைக்கும் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓலேருந்து சியோட லென்த் வந்து கண்டிப்பாக 80 - எக்ஸாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மொத்தமாக 80, இப்போ இதில் ஒரு பார்ட் எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 80ல் மைனஸ் பண்ணி கிடைக்கும். இதை கண்டிப்பாக பிரிச்சுட்டு தான் எழுதணும். 80ன்றதை அப்படியே அப்ளை பண்ணவே முடியாது நம்ம. இப்போ ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். முதல்ல ஏஓபின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஓபி இல்லை ஏபிஓ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 90 டிகிரி வந்து பியில் வரதுனால ஏபிஓன்னு எழுதியிருக்கேன். இந்த ஆங்கிளில் ஆப்போசிட் சைடு நமக்கு வேணும், அட்ஜசன்ட் சைடும் வேணும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வச்சு என்ன தீட்டா வரும்? டேன் தீட்டா தான் வரும். டேனுக்கு தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் டேன் தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிஓ. ஸோ டேன் 60 டிகிரிக்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணணும். டேன் 60க்கு டேபிள் வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ஏபிக்கும் பிஓக்கும் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். டேன் 60யோட டேபிள் வேல்யூ √3, அதனால இங்கே √3ன்னு எழுதிக்கலாம். ஏபிக்கு நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம், ஹெச் பை இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் தான் மல்டிபிள் ஆகும். அப்போ √3x = ஹெச்ன்னு கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் போடலாம். இந்த ட்ரையாங்கிள் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேர் டிசிஓ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் டிசிஓ, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ டேன் 30 டிகிரி = டேன் அப்படின்னாலே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் ஹெச்ன்னு இருக்குது, அட்ஜசன்ட்டில் 80 - எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம், அதை எழுதிக்கலாம். டேன் 30யோட டேபிள் வேல்யூ பாருங்கள் 1/√3. அப்போ இங்கே 1/√3ன்னு எழுதிக்கலாம். ஹெச் அப்படியே இருக்கும், இங்கே இருக்கிற 80 - எக்ஸும் அப்படியே இருக்கும். டிவைடில் இருக்க 80 - எக்ஸ் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். இங்கே டிவைடில் இருக்க √3 எங்கே போனாலும் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 80 - எக்ஸ் = ஹெச் × √3 அப்படின்னு கிடைக்குது. இதில் வந்து ஹெச்சுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா √3x நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். யூஸ் 1. இதில் 80 - எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் இந்த √3x மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற √3 வந்து இங்கே அப்படியே தான் வரும். √3 ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் தான் இது அப்ளை ஆகிருக்கு. அப்போ 80 - எக்ஸ் = √3 × √3 3xன்னு கிடைக்கும். -x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா +x ஆகிடும். அப்போ 3x + xன்னு எழுதிக்கலாம். அப்போ 80 = 4x, மல்டிப்பில் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 80/4 = xன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 20. அப்போ இந்த எக்ஸோட லென்த் வந்து 20 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு போல்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 20 மீட்டர் அவே இருந்திருக்கு. அப்போ இன்னொரு போல்லேருந்து எவ்வளோ இருந்திருக்கும்னா 80 - 20 கண்டிப்பாக 60 மீட்டர் அவே இருந்திருக்கும்.
நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஹெச்சை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஸ்டினில் வந்து இந்த போலோட ஹைட் என்னன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் 1. எக்ஸுக்கு பதிலாக கிடைச்ச 20ன்ற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து 20√3 = ஹெச்ன்னு கிடைக்கும். இங்கே வந்து மீட்டரில் தான் ரோட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 20√3 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஃபைனல் சொல்யூஷன் எடுத்து இப்படி எழுதுங்க. ஸோ ஹைட் ஆஃப் த போல் வந்து நம்ம ஹெச்னு எடுத்தோம், 20√3 மீட்டர்னு எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஒரு போல்லேருந்து 20 மீட்டர் அவே இருக்குது. அப்போ இன்னொரு போல்லேருந்து 80 - 20 60 மீட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஃபைனலாக எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.